ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala Samayal. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா Prawns 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Kongumandala Samayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ ப்ரான்ஸ் எடுத்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1/4 கிலோ ப்ரான்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த ப்ரான்ஸ், இந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பரட்டிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதாவது சிக்கன் 65, ப்ரான்ஸ் 65 அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி ப்ரான்ஸை அந்த கடலை மாவு, அரிசி மாவு அந்த மிக்சரோடு சேர்த்து ஒரு ஸ்பூனில் எடுத்து தனித்தனியாக போட்டுக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்துக்கிட்டு இருக்கப்பே கரண்டி விட்டிங்கன்னா அது வந்து மாவெல்லாம் உடஞ்சி போயிடும். நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் இதிலே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயோட சலசலப்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் வந்து கரண்டி போட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள், வெந்திருக்கு கொஞ்சம். அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம திருப்பி போடுறதுக்கு. திருப்பி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லாவே அந்த சலசலப்பு குறைஞ்சிருச்சு. நம்ம ப்ரான்ஸ் 65 ரெடி. இந்த ப்ரான்ஸ் 65 ரெசிபி எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பாடுக்கு வெறும் ரசம் சாதம் வச்சு இந்த ப்ரான்ஸ் 65 வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.